வணக்கம் நண்பர்களே. நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர சந்திச்சிருப்போம். ஆனா, எல்லாருமே நம்ம மனசுல இருக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம மனசுல இருப்பாங்க. அந்த மாரி ஒரு நபர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அதிகாலையில 7 மணிக்கு நான் ட்ரெயின்ல பயணம் செஞ்சுகிட்டு இருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு எதிர்ல அழகா ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவள பார்க்கறக்கு ரொம்ப சோகமா தெரிஞ்சது. ஆனா நான் எப்பவும் போல இயல்பா நான் பாட்டுக்கு ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அழுக அந்த பெண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "ஏன் என்னாச்சு? என்னாச்சு? ஏதாவது சண்டையா?" அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அதுக்கு அந்த பெண்ணு சொல்றா, "ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வாழ்க்கையே சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் 2 கையும் பிடிச்சுட்டு, அவ கைய பிடிச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அழுகாத, அழுகாத. ஒண்ணும் இல்ல. நான் இருக்கேன். அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அமைதியாயி, அப்படியே வர ஆரம்பிச்சுட்டா. அப்ப ட்ரெயின்ல அப்படியே பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேட்டேன், "வீட்ல ஏதாவது சண்டையா? ஏதாவது சொல்லாம வந்துட்டீங்களா? ஏதாவது குடும்பத்தில பிரச்சனையா? யார்ட்டயும் சொல்லாம எங்கேயாவது ஓடி போயிரலான்னு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க அந்த பொண்ணு சொல்றா, "இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா இருங்க." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டக்குன்னு என்ன கேட்ட உடனே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அப்படியே அமைதியாகி உட்காந்துட்டேன். அந்த நேரத்தில என்னால எதுவுமே பேச முடியல. சிறிது நேரம் கழிச்சு அந்த பெண் என் மூஞ்ச பார்க்குறா. நான் ரொம்ப சோகமா அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கேன். அப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்து லைட்டா சிரிக்கிறா. சிரிச்சுட்டு அப்படி என்கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு அதுக்கு தோணுது போல தெரியுது. என்கிட்ட மெதுவா சொல்றா, "அ நீ கவலைப்படாத. நான் இருக்கேன்னு சொல்லி என் கை பிடிச்சு சொன்னியே! நீ சும்மா தானே சொன்ன. விளையாட்டுக்கு தானே சொன்ன. எனக்கு அப்பயே தெரியும்." அப்படின்னு சொன்னோனே, எனக்கு லைட்டா சிரிப்பு வந்துருச்சு. நம்ம சொல்றது ஒரு ஆறுதலுக்கு தானே சொல்றோம். அது எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா. அந்த பெண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சது. நான் கேட்டேன், "உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல. லைட்டா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுது. உடனே நான் சொன்னேன், "ஓகே, ஓகே. நான் இதுக்கு மேல உன்ன எதுவும் கேட்க ஆரம்பிக்கல. நீ நல்லா அழகா இருக்கிற, சிரிக்கிற. உனக்கு சிரிப்பழகின்னு நானே பேர் வைக்கிறேன். போ! என் மைண்ட்ல நீ சிரிப்பழகி" அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு நல்லா கலகலன்னு இன்னும் சிரிச்சுது. சிரிச்சுட்டு அப்படியே நாங்க ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். அந்த பொண்ணு பேரு எனக்கு தெரியாது. என் பேரு அந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த மாரி லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டிராவல் பண்ணோம். 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, நாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியாது. என் பேர் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அழுததுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இது என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். இது மாரி உங்களுக்கு இருந்தா இத ஷேர் பண்ணுங்க. வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நெறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.